குடும்பக்கார சொல்லும் குரளி வித்த கதையில்ல, புள்ளைகளை பயங்காட்டும் பூச்சாண்டி கதையில்ல, அண்ட புல்கன் அவுத்து விடும் ஆவி கதையில்ல, விக்ரமாதித்ய சொன்ன வேதாள கதையில்ல, விளக்கு தெச்சா பூதம் வரும் அல்லாவுதீன் கதையில்ல, இது தண்டட்டி கிளம்பி சொல்லும் தனியான கதைதான். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வீரப்போர்ல அந்த வீரம் வளைஞ்ச அந்த மண்ணில் வந்து பாத்தீங்க அப்படின்னா படுகலை நிகழ்ச்சி அப்படிங்கிறது மிகச்சிறப்பா போயிட்டு இருக்கு. இது சிறப்பு அப்படிங்கறத தாண்டி ஒவ்வொரு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காராள வம்சத்துல அந்த கடவுளையே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கண்முன் நிறுத்தக்கூடிய மிகச்சிறப்பான நிகழ்வு. ஒரு அண்ணன் தம்பியோட பாசம், அவங்க 2 பேர்த்து மேல ஒரு அன்பு தங்கால் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பாசம் வச்சிருந்தா அந்த பாசத்தப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா போர்லையும் வெற்றி அடைஞ்சும் தன்னுடைய அண்ணன்மார்களை இழந்த அன்பு தங்கால் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வீரப்பூர் மண்ணுல வீரமரணம் அடைந்த அண்ணன்மார்களை எழுப்புறதுக்காக இந்த ஒரு 5 நிமிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எதிர்பாராத ஒரு குழந்தை, இந்த ஊரு அல்லது இந்த வந்து பதிதான் பேரு அப்படிங்கிறது கிடையாது, மிகச்சிறப்பான முறையில ஒரு குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்காலா வந்து பாத்தீங்கன்னா தோன்றி அது இது வந்து மாண்டகலம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த வீரப்போர்ல இன்னைக்கு வீரமரணம் அடைஞ்ச அனைத்து சின்னண்ணன் பெரியண்ணன் பொன்னர் சங்கரன் சொல்லுவாங்க அனைவரையுமே இன்னைக்கு எழுப்பக்கூடிய மிகச்சிறப்பான நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 102 103 படுகளை விழுந்தாச்சு. இன்னமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் தேர் வந்து சுத்தி வரல. தேர் வரும்போது இன்னொரு 20-25 படங்களை எதிர்பார்க்கலாம். இது மட்டுமல்ல, இன்னும் நிகழ்ச்சி சிறப்பா இருக்கு, எல்லாருமே பார்த்து கண்டுகளிங்க. வழிகாலத்தை